शांति शांति शांति। ओम नमो ब्रह्मादिभ्यो ब्रह्म विद्या संप्रदाय कर्तृभ्यो वंशऋषभ्यो महद्भ्यो नमो गुरुभ्यः। सर्वोपप्लवरहित प्रज्ञान घन प्रत्यगर्थो ब्रह्माहमस्मि सोहमस्मि ब्रह्माहमस्मि। ओम सर्वेभ्यो सद्गुरुभ्यो नमो नमः। हरि ओम। எல்லாம் வல்ல அம்பிகையினுடைய பேர் அருளாலும் சுவாமி யோகஸ்ரீ அமிர்த மிருத்யுஞ்சயேஸ்வரருடைய திருவருளாலும் நம் அனைவருக்கும் அனைத்து விதமான சௌபாகியங்களும் லட்சுமி கட்டாட்சங்களும் பரிபூர்ண சதாயுஷ்ய பரியந்தம் உத்தமமான ஆரோக்கியத்துடன் கூடிய நல் வாழ்க்கையும் வந்து அமையப்பெற்று நாம் அனைவரும் வாழ்வாங்கு வாழ வேண்டும் என்கின்ற பிரார்த்தனைகளுடனும் பரிபூர்ண ஆசீர்வாதங்களுடனும் இன்றைய உரையை துவங்குகின்றேன். இன்றைக்கு நாம் வர இருக்கக்கூடிய 18 மே 2025 ஞாயிறு முதற்கொண்டு 24 மே 2025 சனிக்கிழமை வரைக்கும் இருக்கக்கூடிய வார பலன்களை 12 ராசிக்கார அன்பர்களுக்கும் பார்க்க இருக்கின்றோம். சரி, முதல்ல இந்த வாரத்தினுடைய விசேஷங்களை ஒரு 3 நிமிஷத்துல முடிச்சுட்டு பலனுக்கு போயிடுவோம். இந்த வாரம் வந்து சந்திரன் வந்து தேய்பிறை சந்திரனாக மகர ராசி உத்தராஷாடாவில இருந்து ரேவதி நட்சத்திரம் மீன ராசி வரைக்கும் டிராவல் பண்ண போகிறார். மகரத்துல 3 நாட்கள், கும்பத்துல 2 நாட்கள், பிறகு வந்து மீனத்துல வந்து 2 நாட்களாக இருக்க போகிறார். இந்த வாரம் ஆரம்பிக்கும் பொழுது முகூர்த்த நாளாக ஆரம்பிக்கிறது. அன்றைக்கே ராகு கேத்து பயிற்சி வருகிறது. அதாவது ஞாயிற்றுக்கிழமையில ராகு கேத்து பயிற்சிங்கிறது ஒரு விசேஷமான விஷயம். 18ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை சஷ்டியாக வந்து அமைந்து அன்னைக்கு வந்து உத்தராஷாடா நட்சத்திரம். அன்று வந்து முகூர்த்தத்துல அமிர்த யோகத்துல வந்து 10 to 11 நல்ல முகூர்த்தம். புஷ்கர நவாம்சம் வந்து 10:28 to 10:42 கடக லக்னமாக வந்து அமைகிறது. அன்றைக்கு வந்து நாம் அனைவருமே வந்து ஒரு சிவன் கோயிலுக்கு போயிட்டு அங்க சிவனை வழிபாடு செய்து விட்டு ராகு கேத்துகளுக்கு அர்ச்சனை பண்ணிட்டு வர்றதுங்கிறது ரொம்ப 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 க்ஷேமமானது. ராகு கேத்து பயிற்சி வந்து 7:38 இரவுக்கு ஆகிறது, 7:38 ஆகிறது. அதனால சாயங்காலம் இன்னும் பெட்டர் வே வந்து சிவன் கோயிலுக்கு சாயங்காலம் வந்து போயிட்டு 4:30 to 6 இருக்கு இல்லையா, அந்த ராகு காலத்துல அர்ச்சனை பண்றது, சிவனுக்கு அர்ச்சனை பண்றது ராகு கேத்துனுடைய நெகட்டிவ்ல இருந்து நம்ம தப்பிக்கிறதுக்கு உண்டான ஒரு உபாயம் ஆகும். இது வந்து ஞாயிற்றுக்கிழமை. சரி, அடுத்த நாள் 19/5/2025 திங்கட்கிழமை இன்னொரு முகூர்த்த நாள். அன்னைக்கு வந்து முகூர்த்த டைம் வந்து அதுவும் அமிர்த யுகம் தான், ஆனால் முகூர்த்தம் ரொம்ப ஷார்ட், 10 to 10 தான். புஷ்கர நவாம்சம் வந்து 10:25 இருந்து 10:30 வரைக்கும் கடக லக்னமாக வந்திருக்கிறது. இன்றைக்கு வந்து சிவன் கோயிலுக்கு போயிட்டு வந்தால் நமக்கு கடன் பிரச்சனைகள் நல்லபடியாக தீரும். ஏனென்றால் ராகு கேத்துக்கு அடுத்த நாள் வருகிறது. அதனுடைய அந்த யோகங்கள்லாம், அதாவது வந்து கேத்து வந்து சிம்மத்துல போய் உட்கார்ந்துருவார். அதனால சிவனுடைய வழிபாடு நமக்கு மேன்மையை கொடுக்கும். 22ஆம் தேதி அதாவது வியாழக்கிழமை வந்து தத்தாத்திரேய ஜெயந்தின்னு வருகிறது. தத்தாத்திரேயர் அப்படிங்கிறது ஒரு மகாகுரு. எப்படி வந்து 2 விதமான குரு பரம்பரையானது ரொம்ப ஃபேமஸ் நம்ம கிட்ட. என்ன அப்படின்னாக்கா, பெருமாள் கிட்ட இருந்து வர்றது நாராயணம் பத்மபகம் விசேஷ்டம் அப்படின்னு ஆரம்பிக்கும். அப்புறம் வந்து தட்சிணாமூர்த்தி கிட்ட இருந்து வர்றது. அப்போ ஹயக்ரீவராக ஆச்சாரியராக இருக்கிறார் பெருமாள், அதே போல தட்சிணாமூர்த்தியாக சிவன் இருக்கிறார். இந்த இருவருடைய கலவை தான் வந்து தத்தாத்திரேயர்னு சொல்லுவது. இந்த தத்தாத்திரேயர் பரம்பரையில வரக்கூடிய சாதுக்களுக்கும் ஞானிகளுக்கும் அவதூத பரம்பரைன்னு பேர். அதனால அன்றைக்கு அந்த அவதூத பரம்பரையினுடைய தத்தாத்திரேயர் ஜெயந்தி அவர்களுடைய அந்த ஒரு நன்னாள்ல வந்து நம்ம ஒண்ணும் இல்லை, வெறும் கோயிலுக்கு போயிட்டு வர்றது, ஒரு குருமார்களுடைய ஜீவசமாதிக்கு போயிட்டு வந்தால் நமக்கு இருக்கக்கூடிய வியாதிகளும் பிறகு வந்து பிரச்சனைகள், மனப்பிரச்சனைகள் எல்லாமே குறைஞ்சிடும். 24ஆம் தேதி சனி பிரதோஷம், சனிக்கிழமை வந்து பிரதோஷமாக வருகிறது. பைரவருடைய உபாசனை மிகச்சிறந்தது. இதுதான் வந்து அன்றைக்கு இருக்கக்கூடிய இந்த வாரத்தில் இருக்கக்கூடிய பலன்கள். சரி, சந்திராஷ்டமம் யார் யாருக்கு அப்படின்னு கேட்டா, மிதுனம் வந்து கொஞ்சமாக இருக்கிறது. மிதுனம், கடகம், சிம்மம், கன்னியா இந்த 4 ராசிகளுக்கும் சந்திராஷ்டமம் இருக்கிறது. அதை நம்ம பலன் பார்ப்போம். இப்போ வந்து முதல்ல ஜெனரல் ப்ரெடிக்ஷன் முதல்ல சொல்லிடுறேன், எல்லா ராசிக்காரர்களுக்கும் பொது. இந்த வாரம் வந்து முதல் 3 நாட்கள் வந்து சந்திர மங்கள யோகம்னு இருக்கு. அதாவது 180 டிகிரி இருந்து பார்க்கிறார்கள். இந்த 3 நாட்களுமே விளையாட்டுத் துறையில் இருப்பவர்களுக்கு மிக நல்ல ஒரு பலன்கள்.
கட்டிடம் செய்பவர்கள், கட்டிடம் கட்டக்கூடிய இன்ஜினியர்ஸ் ஆகட்டும், ஆர்கிடெக்ட் ஆகட்டும், இவர்களுக்கெல்லாம் ஒரு நல்ல ஒரு அமைப்பு. பிறகு மெடிக்கல் சயின்ஸ் படிக்கிறவர்கள், டாக்டர்ஸாக இருப்பவர்கள், இவர்களுக்குமே நல்ல ஒரு விஷயம் உண்டு. அப்புறம் 4ஆம் இடத்துல செவ்வாய் நீச்சமாய் நீச்சபங்கம் ஆரம்பிச்சதுனாக்கா ஆர்மி, பெட்டாலியன், அதாவது நம்முடைய இராணுவம், பிறகு நேவி, ஏர்ஃபோர்ஸ், இவர்களுக்குமே வெற்றி வாய்ப்புகள் வந்து நிறைய குவியக்கூடிய ஒரு அமைப்பு இருக்கிறது. அட்மினிஸ்ட்ரேஷன், அரசியல் அமைப்பு சட்டங்கள் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக ஃபாலோ பண்ணப்படக்கூடிய ஒரு அமைப்பு இருக்கிறது. சுக்கிரன் என்னதான் இருந்தாலும் அவர் வந்து காலபுருஷ தத்துவத்துக்கு 12ஆம் இடத்துல இருக்கிறார். அப்படிங்கும்போது தனி மனிதனுடைய வாழ்க்கையில வந்து மன வாழ்க்கையில சில பிரச்சனைகளும், கோபங்களும், சண்டை சச்சரவுகளும் இருக்கும். லவ் வந்து ஃபெயிலியர் ஆகக்கூடிய சான்சஸ் இருக்கிறது. பிறகு கம்யூனிகேஷன் வந்து ராங்காக போகக்கூடிய ஒரு அமைப்பு இருக்கிறது தனி மனிதனுடைய வாழ்க்கையில. நம்ம வந்து ஒரு தேசம், ஒரு கலெக்டிவா எல்லாருடைய வாழ்க்கையும் பொதுவா நம்ம பார்த்தோம்னாக்கா ஒரு நாட்டுக்கும் இன்னொரு நாட்டுக்கும் இருக்கக்கூடிய கம்யூனிகேஷன் வந்து நிறைய வந்து பாதிக்கப்படக்கூடிய ஒரு அமைப்பு இருக்கிறது. மிஸ்கம்யூனிகேட் ஆகக்கூடிய ஒரு அமைப்பு இருக்கிறது. இதுல 2ஆம் இடத்துல சூரியன் உட்கார்ந்து இருக்கிறதுனால அரசாங்கத்துக்கு வந்து நம்முடைய பாரத தேசத்துக்கு வந்து நன்மை தான், ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு சுச்சுவேஷன் தான். ஒரு இக்கட்டான சூழ்நிலை, ஏனென்றால் குரு வந்து 3ஆம் இடத்துல மறைஞ்சிறார். 12க்கு உண்டானவன் 3ஆம் இடத்துல மறைகிறார். அப்படின்னாக்கா அட்மினிஸ்ட்ரேட்டருக்கு வந்து கொஞ்சம் பிரச்சனை இருந்தாலும் புதிதாக ஆண்டர்பிரனராக மாறக்கூடியவர்கள், புதிய முயற்சி, இதே பாரதம் வந்து ஒரு புதிய நிலையை நோக்கி அது நகரப்போகிறது அப்படிங்கிறது உண்மை. கேத்துவும் ராகுவும் வந்து பயிற்சி ஆக போகிறார்கள். முதல் நாளே பயிற்சி ஆகிறதுனால ஞானம், இதுவரைக்கும் இல்லாத ஒரு தைரியம் வந்து அனைவருக்குமே வரும். சிம்மத்துல வந்து கேத்து ஏறினால் ராகு வந்து கும்பத்துக்கு வந்தாருனாக்கா புதிய பரிணாமங்கள் வாழ்க்கையில் தொடங்கப்படும். ஆக இதுதான் வந்து அமைப்புகள். இதுல கடைசி 2 நாட்கள் வெள்ளி சனி அன்று சந்திரன் வந்து 12ஆம் இடத்துல, அதாவது காலபுருஷ தத்துவத்தினுடைய மீனராசி, அங்கு வந்து சனி ராகுவுடன் சேர்ந்து இருப்பார். அதனால கொஞ்சம் நம்ம ஜாக்கிரதையாக இருக்க வேண்டிய ஒரு அமைப்பு இருக்கிறது. இதுல வாரத்தினுடைய கடைசி நாள்ல வந்து புதன் மீண்டும் வந்து 2ஆம் இடத்துக்கு இணைகிறார். அப்படிங்கும் போது நல்ல புத்தி சாதனமாக நம்ம இருக்க போகிறோம் அப்படிங்கறதா உண்மை. சரி, இப்ப வந்து நம்ம இண்டிவிஜுவலுக்கு போயிடும். மேஷ ராசியிலும் மேஷ லக்னத்திலும் பிறந்த அன்பர்கள், உங்களுக்கு இந்த வாரம் எப்படி இருக்கும் அப்படின்னாக்கா, முதல் 3 நாட்கள் சொந்த ப்ராப்பர்ட்டி வாங்கணுமா, நிலம் விஷயங்கள் வாங்கணுமா, அல்லது ப்ராப்பர்ட்டியினுடைய லிட்டிகேஷன்ஸை பத்தி டீல் பண்ணணுமா, சௌபாகியமா பண்ணலாம், நல்லா பண்ணலாம். கேசு, கோர்ட், வம்பு வழக்குகள், இது வந்து தானாக வெற்றியை தேடி தரக்கூடியது. ஆறுக்குண்டானவன் வந்து உங்களுடைய லக்னம் ஏறி, அதாவது உங்களுடைய ராசி ஏறி இருக்கிறார். பரணி நட்சத்திரத்தில் உட்கார்ந்து இருக்கிறார். பரணி வந்து இந்த ஜாதகத்துக்கு வருமானத்துக்கு உண்டானவன். அதனால எதிரிகளினுடைய பணம், போட்டியினால் அந்த வெற்றி அடைந்ததற்கு உண்டான பணம், நீங்கள் தோத்தாலும் கூட உங்களுக்கு வருமானம் கிடைக்கக்கூடிய ஒரு அமைப்பில் இருக்கிறீர்கள். அது வந்து பெரிய இன்டர்நேஷனல் கிரிக்கெட் வந்து விம்பிள்டன் இந்த மாதிரி இருக்கணும்னு அவசியம் இல்லை. உங்களுடைய சின்ன ஒரு வாழ்க்கையில உங்களுடைய ஆஃபீஸுக்கு பக்கத்து சீட்டுக்கு உங்களுக்கு ஒரு காம்படிஷன் இருக்கலாம். அதுல நீங்க வந்து தோத்து போட்டதா கூட நினைக்கலாம். ஆனால் உங்களுக்கு வருமானம் கூடும். சுவாமிஜி, ஜெயிப்பனா தோற்பனா அப்படின்னாக்கா வருமானம் கூடினாலே ஜெயிப்புன்னு தான் அர்த்தம். வெற்றி தோல்விகள்லாம் இன்னொரு பக்கம் வச்சுட்டாலும் வருமானம் தான் நமக்கு இப்போதைக்கு தேவை. ஏனென்றால் 12ஆம் இடத்துல சனி, ராகு, சுக்கிரன் வந்து இருக்கிறார்கள். கொஞ்சம் பண தட்டுப்பாடுகள் இருக்கு. அதுக்கு இது ரெமெடியாக இருக்கும். ஆக இந்த வாரம் வந்து பண வரவு அப்படிங்கிறது உண்மை, வெற்றி என்பதும் உண்மை. முதல்ல ஸ்போர்ட்ஸ்ல இருப்பவர்கள் போட்டி முதல் 3 நாட்கள் நல்ல வெற்றி வாகை சூடலாம். அதற்கப்புறம் வந்து கொஞ்சம் நம்ம டிஃபென்சிவா விளையாட வேண்டிய ஒரு அவசியம் இருக்கிறது. இதே விஷயம்தான் பிசினஸ் மேனுக்கும். முதல் 3 நாட்கள் வந்து என்ன முடிவு மட்டும் டக்குன்னு எடுத்துக்கிட்டே இருக்கலாம். அதுக்கப்புறம் வந்து கடைசி 2 நாட்கள் ரொம்ப கொஞ்சம் முடிவு எடுக்காம இருக்கிறது நல்லது. நடுவுல வந்து அதாவது புதன், வியாழன் அப்படிங்கும்போது கொஞ்சம் யோசனை பண்ணி நம்ம முடிவு எடுக்கலாம். சந்திரன் வந்து கும்பத்துல இருக்கும்போது அது ஒரு நன்மையில தான் நமக்கு இருக்கிறது. இருந்தாலும் சதபிஷா நட்சத்திரத்தை கிராஸ் பண்ணும்போது வெளியூர்ல இருக்கக்கூடிய ஒரு அமைப்பை வந்து நேரடியா பார்த்து தான் வந்து நம்ம முடிவெடுக்கணும். போன்ல எல்லாம் முடிவெடுக்க கூடாது. சரி, ஆனால் சொந்த தொழில் ஆரம்பிக்கிறவர்களுக்கு, ஆண்டர்பிரனராக மாறக்கூடியவர்களுக்கு எல்லாருக்கும் ஒரு அமைப்பு, நல்ல ஒரு தன்னம்பிக்கை ஊட்டக்கூடிய ஒரு அமைப்பு. குரு வந்து 3ஆம் இடத்துல மிருகேஸ்வரா நட்சத்திரத்தில் உட்கார்ந்துருக்காரு. பிறகு உறவுகள்ல வந்து சகோதர உறவுகள் நல்ல ஒரு அபரிமிதமான ஒரு லாபத்தை கொடுக்கும். உங்களுடைய இன்லாஸ் கூட கொஞ்சம் சண்டை வரக்கூடிய ஒரு அமைப்பு. அதனால கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். கண்களிலும் காதுகளிலும் பிரச்சனை வந்து சீர்படும். அம்மா அப்பாவுடைய உடல்நிலை ரொம்ப நல்லா தெரிய வந்துடும். சரி, இதுல நட்பு
நண்பர்களுடைய கொஞ்சம் பகைமை காண்பிக்கக்கூடிய ஒரு அமைப்பு இருக்கிறது. வெளியூர்ல போகும்போது கொஞ்சம் ஜாக்கிரதையா இருக்க வேண்டும். தேவையில்லாத வம்பு தானாக வர வேண்டியது வழியை வந்துடும். அதை நம்ம ஒதுங்கிட்டு போயிடுறது தான் நல்லது. சாப்பிட்ற விஷயத்துல ஜாக்கிரதையாக இருக்கணும். அதாவது வயிறு ஒரு பொக்கிஷம், அதை கெடுத்துடக்கூடாது. நோ லிக்கர் ட்ரிங்கிங். ஏனென்றால் ஆறுக்குண்டானவன் லக்னம் ஏறி இருந்தா நம்ம கண்டிப்பா லிக்கரை கன்சியூம் பண்ணிடுவோம். அவரை தான் 3க்கு உண்டானவர். சரி, இந்த ராகு கேத்து பூஜைக்கு மேடராசிக்காரர்கள் ஞாயிற்றுக்கிழமை போயிட்டு சிவன் கோயில போயிட்டு 4 to 6 சிவனுக்கு அஷ்டோத்திர சத்தநாமாவளி ஒரு அர்ச்சனை பண்ணிட்டு வர்றதுங்கிறது பெரிய ஒரு அமைப்பு. இந்த வாரம் முழுவதுமே சிவனுடைய வழிபாடு ரொம்ப நல்ல ஒரு அமைப்பாக இருக்கிறது. இதுல எதிரிகளுடைய ஒரு தொல்லைகள் அதிகமா இருந்தால் நரசிம்மரை போய் பார்த்து வழிபாடு பண்ணிட்டு வாங்க. அதுலேயும் கூட உக்ர நரசிம்மராக இருக்க வேண்டும். அவர் உடனடியாக ஒரு வெற்றியை தருவார். ரிஷப ராசியிலும் ரிஷப லக்னத்திலும் பிறந்த அன்பர்கள், இந்த வாரம் உங்களுக்கு வருமானம் மிகக்கூடிய ஒரு வாரம். பிறகு இளைய சகோதரன் மூலமாக நல்ல ஆதாயம், எல்லா முயற்சிகளும் வெளியூர் பிரயாணங்களும் வெற்றி அடையக்கூடிய ஒரு அமைப்பு. குழந்தைகள் கிட்ட கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டிய ஒரு அமைப்பு. இருப்பிடம் மாறணும். நான் வேலை செய்யற இடம் எனக்கு திருப்தி இல்லை, எனக்கு ப்ரமோஷனோ அல்லது ப்ரமோஷனும் ஒரு மாற்றம் தானே, ப்ரமோஷன் அப்புறம் டிரான்ஸ்ஃபர் வேணும் அப்படிங்கிறவர்கள் இந்த வாரத்துல அதுக்குண்டான பணியை ஆரம்பிக்கலாம். அரசாங்கத்தில் இருக்கக்கூடிய நிலுவை சம்பந்தப்பட்டது எல்லாமே உங்களுக்கு கியூர் ஆகும், கிளியர் ஆகிடும். கம்யூனிகேஷன் இந்த வாரத்துல உங்களுக்கு டெவலப் ஆகிடும். ராகு 10ஆம் இடத்துக்கு வந்துடுறாரு. உங்களுக்கு ரிஷபராசிக்காரர்களுக்கு இதுவரைக்கும் இருந்த பினான்சியல் ப்ராப்ளங்கள் தீர்ந்துவிடும். ஃபைனான்ஸ் வைத்து நடத்துபவர்களுக்குமே இப்போ கொஞ்சம் ரிலீஃப் கிடைச்சிரும். பைசா கையில தங்கக்கூடிய ஒரு அமைப்பு. திருமணம் நின்று போனவர்களுக்கு திருமணம் உடனடியாக அடையக்கூடிய ஒரு அமைப்பு. தாமதமாக ரொம்ப நாள் ஆயிடுச்சு திருமணம் ஆகி குழந்தைகள் இல்லை அப்படின்னாக்கா குழந்தை பாக்கியத்திற்கு ஒரு அமைப்பு. ஏனென்றால் கேத்து 5ஆம் இடத்துல இருந்து நகர்றார். அதனால இயற்கையாகவே, அதாவது நார்மலாகவே நமக்கு உங்களுடைய குழந்தை பாக்கியமானது உங்களுக்கு அறிஞ்சிரும். எந்த ஒரு ட்ரீட்மெண்ட்டும் தேவையில்லை. அப்படி ட்ரீட்மெண்ட் போயிட்டு இருந்தாலும் டக்குன்னு அது உங்களுக்கு பலன் கொடுத்து குழந்தை பாக்கியமானது இந்த வாரம் உங்களுக்கு இந்த வாரத்திலிருந்து அதுக்கு பாசிட்டிவாக இருக்கிறது. கம்யூனிகேஷன் துறையில் இருப்பவர்கள், அவர்கள் மீடியாவில் இருக்கலாம், அதாவது ஃபிலிம் இண்டஸ்ட்ரியில் இருக்கலாம், டிவியில் இருக்கலாம், சேனல்கள் இருக்கலாம், நியூஸ் சேனல்ல இருக்கலாம், ரிப்போர்ட்டராக இருக்கலாம், நியூஸ் பேப்பர்ல இருக்கலாம், ஸோ அல்லது ஒரு யூடியூபராக கூட இருக்கலாம். உங்களுக்கு ஒரு நல்ல நேரம் இந்த வாரத்துல இருந்து உங்களுக்கு அது எல்லாமே நல்ல அமைப்பு. ஆனால் இருப்பிடத்துல தேவையில்லாத ரிஸ்க் எடுக்காதீங்க. இப்போ நான் வீட்டை மாற்றி கட்டுறேன், அதை பண்ணுறேன், இதை பண்ணுறேன், இந்த வீட்டை தூக்கி அப்படி கட்டுறேன், வாசப்படியை மாத்துறேன், ஜன்னலை மாத்துறேன், இது வேண்டாம். என்ன கேட்டால் இன்னொரு 3 மாசத்துக்கு வேண்டாம்னு சொல்லுவேன். ஆனால் வார பலனுங்கிறதுனால இந்த வாரத்தில் அது பண்ண வேண்டாம் அப்படிங்கிறது தான். தந்தையினுடைய விஷயங்கள்ல கொஞ்சம் ஜாக்கிரதையா முடிவெடுக்கணும். நமக்கு சூரியன் தலையில உட்கார்ந்து இருக்கிறதுனால கொஞ்சம் கோபங்கள் அதிகமாக வரும். யாராவது ஒரு சின்ன கமெண்ட் அடிச்சிட்டாலும் உடனே நம்ம என்ன பண்ணுவோம், ஒரு மாதிரி எமோஷன் ஆயிடுவோம். அதை ரிலாக்ஸ்டா சாட்சியா பார்க்கறது நல்லது. மூத்த சகோதரர்கள், வயதானவர்கள், தாத்தா பாட்டி இவர்களுடைய உடல் நலத்தில் கவனம் தேவை. உங்களுடைய உடல் நலம் அப்படிங்கிறதுல மெயினாக ரிஷபராசிக்காரர்களுக்கு பாதங்களிலும் பிறகு இடுப்பு பகுதிகளிலும் கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். வயிற்றில் இருக்கக்கூடிய இந்த கட் பாக்டீரியான்னு சொல்ல வேண்டிய கட் ஹெல்த்தை கொஞ்சம் நீங்க பார்த்து கொள்ள வேண்டும். தூக்கத்தை காம்ப்ரமைஸ் பண்ணவே கூடாது. இந்த வாரத்துல தூக்கம் குறையறதுக்கு வாய்ப்பு இருக்கு. தூக்கத்தை காம்ப்ரமைஸ் பண்ணவே பண்ணாதீங்க. நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வம் என்ன அப்படின்னு கேட்டா, உக்கிரமான தேவதை அம்பாள். ஒண்ணு வாராகியாக இருக்கலாம் அல்லது பிரத்யங்கராக இருக்கலாம். உங்களுடைய ஆரோக்கியமும் ஐஸ்வர்யமும் மேலும் வருமானம் கூடக்கூடிய ஒரு வாரம் இது. மிதுன ராசியிலும் மிதுன லக்னத்திலும் பிறந்த அன்பர்கள், உங்களுக்கு இந்த வாரம் வீட்டுல அமைதியா இருங்க. அதுவே நல்ல ஒரு அமைப்பு. உங்களுடைய வாக்குக்கு நல்ல பலம், சக்தி. முதல் 3 நாட்கள் நீங்க என்ன சொன்னாலும் எல்லாரும் தலையாட்டக்கூடிய ஒரு அமைப்பு இருப்பார். ஆனா அதோட முடித்துக்கணும். நீங்க 4வது நாள், அதாவது புதன்கிழமைக்கு அப்புறம் ஏதாவது வாயை திறந்தீங்க மாட்டிப்பீங்க. ஏனென்றால் 2ஆம் இடத்துல செவ்வாய் இருக்கிறார். அது நீச்ச பங்கம் அடைகிறார். ஏனென்றால் அவர் 6க்கு உண்டானவர், 11க்கு உண்டானவர். ஏதாவது அதுக்கப்புறம் வாயை திறந்தோம் நம்ம கப்பம் காட்ட வேண்டியதா இருக்கும். வீணான கௌரவத்துக்காக செலவு பண்ண வேண்டியதா இருக்கும். இது ஆபீஸ்லயும் இதே நிலைமை தான். அதனால கொஞ்சம் ஜாக்கிரதையா இருக்கும். வாயில் கட்டுப்பாடு தேவை. சரி,
இந்த வாரத்துல இருந்து உங்களுக்கு உங்களுடைய முயற்சிகள் அத்தனையுமே ஒரு லிஸ்ட் அவுட் போடுங்க. உங்களுடைய முயற்சிகள், அதாவது வந்து உங்களுடைய கம்யூனிகேஷன் மற்றும் பப்ளிக் ரிலேஷன்ஷிப்பை வந்து நினைச்சு பாருங்க. உங்களால நல்லா டெவலப் பண்ண முடியும். இருப்பிடத்துல இருந்த உங்களுடைய வீடுகள், இருப்பிடம்னாக்கா வீடு, உங்களுடைய ரூம் முதற்கொண்டு, நம்ம ரூமுக்கு போனாலே பிடிக்காது, நம்ம ஆஃபீஸில் உட்கார்ந்தாலே பிடிக்காது, அப்படியெல்லாம் இருக்கக்கூடிய நிலைமை இனிமேல் மாறும். 4ஆம் இடத்துக்கு ஏற்று வந்து 3ஆம் இடத்துக்கு வந்துட்டார். கம்யூனிகேஷன்ல வந்து நல்ல கிளாசிக்கா நீங்க வந்து நான் எங்க தவற விடுறேன்னு பாருங்க. கான்டாக்ட்ஸ்ல எங்க தவற விடுறீங்க, அதை பேசும்போது சரியா பேசாது இல்லையா, இல்ல பேசிட்டு அதை ஃபாலோ பண்றது இல்லையா, இல்ல எழுத்து வந்து ப்ராப்பரா இல்லையா, எந்த விஷயத்துல நான் கம்யூனிகேஷன்ல கோட்டை விடுறேன்னு பாருங்க. பிசினஸ் மேனாக இருக்கட்டும், அது ஆபீஸ்ல இருக்கக்கூடியவர்களாக இருக்கட்டும். ஆக 3ஆம் இடத்துக்கு ராகு வந்து முதல் நாள் என்றே வந்து விடுவதனால இருப்பிடத்துல இருக்கக்கூடிய பிரச்சனைகள் இனிமேல் கிடையாது. நெய்பர்ஸ் கிட்ட சண்டை கிடையாது. அதே மாதிரி பக்கத்து பெஞ்சில் இருக்கக்கூடியவர்களோட சண்டை கிடையாது. தன்னுடைய ஃபீல்டில் இருக்கக்கூடிய அந்த காம்படிட்டர்கிட்டையும் வின் வின் சுச்சுவேஷனா நீங்க மாறிடுவீங்க. அதனால நிறைய பாசிட்டிவ் இருக்கிறது. திருமண ஏற்பாடுகள் திடீரென்று நடப்பதும், பிறகு வெளியூர் வெளி மாநிலங்களுக்கு டக்குன்னு டிரான்ஸ்ஃபர் வாங்கிட்டு நமக்கு பிடிச்ச இடத்துக்கு திரும்பி வந்துடுறதும், பிறகு ராகுனுடைய 9ஆம் இடத்துல இருக்கிறதுனால கொஞ்சம் வந்து நமக்கு வந்து கடவுள் நம்பிக்கை குறையறதையும் பார்ப்போம். நம்ம என்ன சுவாமிஜி எப்படி சொல்லிட்டாரு அப்படின்னாக்கா, அதுதான் கடவுள் நம்பிக்கைங்கிறது வந்து சரியா இன்ட்ரோடியூஸ் பண்ணப்படவே இல்லையே. கடவுள் அப்படிங்கிறவரையே வந்து என்னமோ ஒன்றும் பயமுறுத்துற கடவுள், இல்லைன்னா வந்து ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் கடவுள்னு சொல்லுவோம். கடவுளுங்கிறது வித் அண்டர்ஸ்டாண்டிங், புரிய வைக்கணும். எவ்வளவு பெரிய பொக்கிஷம் அது. அதனால ராகு உங்களை நாஸ்திகவாதியாக மாத்திடும், விச் இஸ் நாட் ரைட். ஏன்னா ஆஸ்திகவாதி அப்படிங்கிறது மூட நம்பிக்கையோட இருந்துட்டாலும் கூட எது தப்பிச்சிருவான். ஆனா நம்பிக்கை இல்லைன்னு சொல்லி தெரியறது இருக்கு இல்லையா, இது டேஞ்சர். இது வெரி 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 டேஞ்சர். ஏன்னா வயசு போனதுக்கு அப்புறம் மறுபடியும் அந்த கடவுள்னு ஒண்ணு, கடவுளுங்கிறது ஒரு கான்செப்ட். கடவுள் ஒருத்தர் தனியா அங்க உட்காந்துக்கிட்டு நீ தப்பு பண்ணினா உன்னை நான் வந்து அடிச்சிடுவேன் அப்படின்லாம் சொல்றதுலாம் கிடையாது. காட் இஸ் அ கான்செப்ட். அந்த கான்செப்டை நம்ம வந்து வழி பண்ணி நம்ம வந்து கடைபிடிக்க ஆரம்பிச்சா கடவுள் உள்ளுக்குள் உணரப்படுகிறார் என்பதுதான் உண்மை. அதுக்கு தான் வெளியில உருவங்கள்லாம் கிடைக்கப்பட்டிருக்கிறது. ஒரு ஜிம்மு மாதிரி, ஒரு ஜிம்முக்கு போய் ஒருத்தர் ஒழுங்கு உணவும் உறக்கத்தையும் வைத்துக்கிட்டு ஒழுங்கா உடற்பயிற்சி செய்தா அவருடைய வாழ்க்கை நல்லா இருக்கும். அதே மாதிரிதான் கோயில் கடவுளும். அதை வந்து புரிஞ்சுக்கணும். நாஸ்திகவாதியா மாறிடக்கூடாது. ஏனென்றால் குரு வந்து தலைக்கு ஏறி உட்கார்ந்த உடனே, குரு வந்து கேந்திராதிபதி, ஆனால் இந்த புதனுக்கு அவர் வந்து எதிரி. புதனுக்கு வந்து சந்திரன் தான் புதரை எதிரி நினைப்பார், ஆனா குரு வேற எதிரி நினைப்பார் இல்லையா. பிலாசபி பேசுவார். எல்லா வாழ்க்கையே மாயம், வாழ்க்கையே மாயம்னு சொல்லவே கூடாது. இட் இஸ் அன் அண்டர்ஸ்டாண்டிங். வேதாந்தத்துல பாதியில வந்து மாயா அப்படிங்கிற ஒரு தத்துவம் வருது. வாழ்க்கையை மாயன்னு சொல்றது இல்லை. சரி, நான் வேதாந்தம் வந்துருவேன், அதனால இதோட இங்க இந்த பிலாசபி நிறுத்திக்குவோம். கடவுள் இல்லைங்கிற அந்த கொள்கைக்கு மாறிட வேண்டாம். சரி, அது நடக்கிற கஷ்டங்கள், நமக்கு பிடிச்சவங்களுக்கு வந்து அவர்களுடைய இழப்புகள் நம்மளை வந்து இப்படி கல் நெஞ்சக்காரனா மாத்திடும். ஆனால் மாறாதீர்கள். தன்னம்பிக்கையோட இருக்கணும். நம்மளுடைய காலில் தான் சொந்த காலில் நிற்கணும். யாருக்கிட்டையும் போய் அடகு வைக்கக்கூடாது. ஆனால் கடவுள் நம்பிக்கை இருக்கும். சரி, பிறகு சகோதர வர்க்கத்துல இளைய சகோதரர்கிட்ட கொஞ்சம் இணக்கமா இருங்க. ஏனென்றால் கொஞ்சம் கேப் வரதுக்கு சான்சஸ் உண்டு. மூத்த சகோதரிகள் உடல்நலம் இல்லாமல் போவார்கள். அவர்களுக்கு கொஞ்சம் சப்போர்ட்டிவா இருந்தீங்கன்னாக்கா நல்லபடியா வரும். நல்லபடியா உங்களுக்கு பேர் வரும். எதிர்காலத்துல வந்து அவங்க ரொம்ப ஒரு மாதிரியான ஒரு அன்பாக இருப்பார்கள். லாபத்திற்கு குறைவு கிடையாது. லக்னாதிபதி உங்களுடைய ராசி அதிபதி வந்து 11ஆம் இடத்துல இருக்கிறார். அவர் பகைவனோட இடத்துல இருந்தாலும் கூட விச் இஸ் வெரி குட். அதனால லாபத்துக்கு குறைவில்லை. விளையாட்டுத்துறையில் இருப்பவர்களுக்கு வந்து கொஞ்சம் முதல்ல வந்து நம்ம கொஞ்சம் பாதுகாப்பா விளையாடணும்னா வெற்றி கனியை சுவைக்கலாம். பிசினஸ் மேனுக்கு சனி ஹோரைகள்லையும் பிறகு சுக்கர ஹோரைகள்லையும் எந்த முடிவு எடுக்கக்கூடாது. என்ன சுவாமிஜி எப்படி சொல்லிட்டேன், மிதுன ராசிக்காரர்களுக்கு சுக்கர ஹோரை நல்லது தானே அப்படின்னு கேட்டா, புதன் ஹோரையில முடிவெடுக்கலாம், குரு ஹோரையில முடிவெடுக்கலாம். சரியா, இது வந்து கொஞ்சம் ஜாக்கிரதையா பார்த்துக்கணும். வழிபட வேண்டிய தெய்வம் இவர்களுக்கு மாரியம்மன் அல்லது வந்து சிவன். இந்த 2 தெய்வங்களுடைய வழிபாடு உங்களுக்கு. ஏன் நான் மாரியம்மனை சொல்றேன்னாக்கா, மாரியம்மன் அப்படிங்கிற ஒரு பெரிய ஒரு கான்செப்ட். அது அதை பத்தி நான் நிறைய அனலைஸ் பண்ணியிருக்கேன் டீப்பா. அதனாலதான் சொல்றேன். ஏன்னா 2ஆம் இடத்துல செவ்வாய் உட்கார்ந்துருக்க, அந்த செவ்வாயினுடைய இடத்துல செவ்வாயினுடைய மேஷராசியில புதன் உட்கார்ந்துருக்கிறார். செவ்வாய் புதன் காம்பினேஷனே மாரியம்மனை தான் குறிக்கும். சந்திரனும் வந்து செவ்வாயை பார்க்கிறார். அப்படிங்கும்போது அம்பாளுடைய அனுகிரகம் உங்களுக்கு பூர்ணமாக இருக்கும். நான் சொல்லிட்டேன், திருமண ஏற்பாடுகள் நடக்கும். குழந்தைகளுடைய அந்த பாக்கியமானது உங்களுக்கு கிடைக்கும். கடக ராசியிலும் கடக லக்னத்திலும் பிறந்த அன்பர்கள், உங்களுக்கு சந்திரமங்கல யோகம் அப்படிங்கிறது லக்னத்திலே இருக்கு.
நல்ல கான்ஃபிடென்ட்டா, ஒரு போல்டா எந்த டிசிஷன் மட்டும் எடுக்கலாம் முதல் 3 நாளைக்கு. அதற்கப்புறம் கொஞ்சம் நமக்கு வந்து டிசிஷன் எடுக்கிறத வந்து 2 நாளைக்கு கொஞ்சம் யோசனை பண்ணி ஆலோசனை பண்ணி கலந்து பேசி எடுக்கலாம். அடுத்த 3 நாள், அதாவது கடகராசிக்காரர்களுக்கு வந்து உங்களுக்கு திங்கள் செவ்வாய் என்று அஷ்டமத்து, அதாவது சந்திராஷ்டமம் வருது. 19ஆம் தேதி திங்கட்கிழமை புனர்வசு புஷ்யம். இந்த 2 நட்சத்திரக்காரர்களுக்கு சந்திராஷ்டமம். என்ன பண்ணக்கூடாது, என்ன பண்ணணும்? புனர்வசு நட்சத்திரக்காரர்கள் வந்து கொஞ்சம் ஜாக்கிரதையாக வீடுகளில் செலவு பண்றது, வீடுகளில் வந்து ஏதாவது ஒரு மராமத்தோ அல்லது ஏதாவது பொருள் வாங்க வேண்டியதோ இல்லை வெளியூர் போக வேண்டியதோ இருந்ததுனாக்கா பணத்தை வந்து கொஞ்சம் ஜாக்கிரதையாக ஹேண்டில் பண்ணுங்க. நிறைய பணம் விரயமாகக்கூடிய சான்சஸ் உண்டு. புஷ்ய நட்சத்திரக்காரர்களுக்கு வந்து சண்டை போடக்கூடாது. யாருடன் கேட்ட வாழ்க்கை துணையோட சண்டை போடக்கூடாது. முக்கியமாக அவர்களுடைய சகோதரர்களுடன், நாத்தனார், குழந்தனார், இவர்களோட வந்து நம்ம சண்டை போடக்கூடாது. அதே மாதிரி ரொம்ப வந்து சண்டை போடலனாலும் ஒரு கௌரவத்துக்காக நிறைய செலவு பண்ணணும், அப்படியும் செலவாயிடும். விரயம் தான் இந்த சந்திராஷ்டமத்துடைய வேலை. அடுத்த நாள் 20ஆம் தேதி வந்து செவ்வாய்க்கிழமை புஷ்யம், அதாவது பூஷ நட்சத்திரம் வந்து அதுக்கப்புறம் வந்து ஆஸ்லேஷா, இந்த 2க்கும் இருக்கு. இதுல கவனமாக இருக்க வேண்டும். ஏன்னா செவ்வாய்க்கிழமை அப்படிங்கும் போது ஆஸ்லேஷாங்கிறது 10ஆம் இடத்துல தான் இருக்கு. பிசினஸ்னுடைய முடிவுகள் அன்னைக்கு எடுக்காம இருந்தா சந்திராஷ்டமத்தை அன்னைக்கு கொஞ்சம் வந்து மனசு வந்து டென்ஷன் ஆக்கக்கூடிய ஒரு அமைப்பு இருக்கு. ஏனென்றால் ராகு வந்து கொஞ்சம் பக்கத்திலே இருக்க போகிறார் அப்படிங்கிறதுனால கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்கணும். வெள்ளி சனி அன்னைக்கு நீங்க இந்த அரசாங்கத்துல இருப்பவர்கள், கவர்மெண்ட்ல இருப்பவர்கள் எந்த சைன் பண்றதா இருந்தாலும் ஒரு தடவைக்கு 2 தடவை பார்த்துட்டு சைன் பண்ணுங்க. 2ஆம் இடத்துல கேத்து வந்துருவார். பேச்சு வந்து ரொம்ப குறைக்கணும். பிறகு வந்து இந்த வாரம் கொஞ்சம் முதல் 4 நாட்கள் ரொம்ப நல்லா இருக்கு. 2வது 3 நாட்கள், அதாவது வந்து வியாழன் வெள்ளி சனி கொஞ்சம் ஸ்ட்ரெஸ்ஸா, கொஞ்சம் மாதிரி ஒரு இறுக்கமா இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு, பணப்பற்றாக்குறை இருக்கக்கூடிய ஒரு தன்மை இருக்கிறது. இருந்தாலும் சுக்கிரன் வந்து சனியோட இருக்கிறதுனால, சுக்கிரன் 9ஆம் இடத்துல இருக்கிறதுனால உங்களுக்கு பெருசா ஒன்றும் பாதிப்பு இல்லை. ப்ரெஷரை வந்து டீல் பண்ண ஆரம்பித்து விடுவீர்கள். லவ் சக்சஸ் ஆகக்கூடிய ஒரு அமைப்பு. கொஞ்சம் வந்து வாழ்க்கையில கொஞ்சம் பயம் வரும். எதுக்கு அப்படின்னு கேட்டால் எதிர்காலத்தை பத்தின கொஞ்சம் பயம் வரும். அது சகஜமே. 8ஆம் இடத்து ராகு, பிறகு 2ஆம் இடத்து கேத்து. இதுக்கு உண்டான ராகு கேத்து பலன்களை நம்ம போட்டிருக்கோம், நீங்க அதை தனியா பார்த்துக்கிடுங்க. புதன் 10ஆம் இடத்துல இருக்கிறதுனால வியாபாரத்துல வந்து உங்களுக்கு கொஞ்சம் வந்து எதிர்பார்த்த லாபம் இல்லைன்னாலும் உங்களால் ஓரளவு சமாளிக்கக்கூடிய முடியும். கொஞ்சம் நெகட்டிவாகவே இருக்குது அப்படின்னாக்கா கொஞ்சம் பொறுமையாக இருக்கக்கூடிய ஒரு வாரம் தான். நம்ம வந்து பேச்சு வழக்குலையும் கூட மற்றவர்களை பத்தி கிண்டல் அடிக்காம இருக்கிறது பெட்டர். கடக ராசிக்காரர்கள் வழிபட வேண்டிய தெய்வம் அம்பிகை. நீங்க வந்து இந்த ராகு கேத்து ஆரம்பிக்கிற அன்னைக்கே துர்கையை போய் வழிபடுங்க, உங்களுக்கு நல்ல பலன்களை கொடுப்பார். 2ஆம் இடத்து கேத்து அப்படிங்கிறது ஒரு பெரிய சமாச்சாரம். குடும்பத்துல இருந்து கொஞ்சம் தூரமாக போய் சம்பாதிக்கிறது தான் குறிக்கிறது. அதனால கவலைப்பட வேண்டியதில்லை. சிம்ம ராசியிலும் சிம்ம லக்னத்திலும் பிறந்த அன்பர்களை நீங்க வந்து வானத்துல பறக்க ஆரம்பிச்சிடணும். இந்த வாரம், இந்த ஞாயிற்றுக்கிழமை வந்து உங்களுக்கு நேரா சிவன் கோயிலுக்கு போயிடுங்க. சிவனையே பிடிச்சிக்குங்க. அவர்தான் கால தெய்வத்தை, அவர்தான் காலாபிமானி, அவர்தான் பைரவர், எல்லாமே அவரை பிடிச்சிக்குங்க. நிறைய பாசிட்டிவிட்டி, நிறைய பாப்புலர் ஆக போறீங்க. நீங்க கொஞ்சம் ரெஸ்ட்லெஸ் ஆக போறோம், பாப்புலர் ஆக போறோம். உங்களுக்கு வந்து நல்ல நல்ல பதவிகள் வந்து கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. 5க்குண்டானவன் வந்து 11ஆம் இடத்துல ஜம்மன. அதனால எல்லா சௌபாகியங்களும் உண்டு. இந்த வாரத்துல இருந்து நல்ல நேரம் ஆரம்பிச்சிருச்சு உங்களுக்கு. இந்த வாரத்துல வந்து உங்களுக்கு ராகு 7ஆம் இடத்துக்கு வந்து கேத்து வந்து லக்னத்துக்கு வர, இந்த ராகுவுடன் வந்து சந்திரன் வருவது அப்படிங்கிறது வந்து கொஞ்சம் முதல்ல கொஞ்சம் பயத்தை உண்டாகும். திருமண உறவுகளில் கொஞ்சம் சிக்கலை உண்டாக்கும். லவ் இந்த மாதிரியான உறவுகளில் கொஞ்சம் சிக்கல் உண்டாக்கும். இருந்தாலும் அது வந்து இன்னும் அன்பை கூட்டுவதாக அமையும். முடிவில் கடன் தீரும், நோய் தீரும். பிறகு வந்து பணம் வந்து இதுக்கப்புறம் கொஞ்சம் இருப்பு தங்க ஆரம்பிக்கும். அதனால நல்ல டைம் தான் வருது. 2ஆம் இடத்து கேத்துவை விட லக்ன கேத்து கேந்திர கேதுவாகி விடுகிறார். அவர் நல்லதான் பண்ணுவார். சிம்மராசிக்காரர்களுக்கு நிறைய படிங்க, ஆன்மீகத்துக்கு போங்க. வாரத்துல ஒரு நாள் மௌன விரதம் இருங்க. மௌன விரதம் இருக்கும்போது கோயிலுக்கு எங்கேயாவது தூரமா இருக்கக்கூடிய அமைதியாக, ஆர்ப்பாட்டமே இல்லாமல் இருக்கக்கூடிய கோயிலுக்கு போயிட்டு அமைதியாக கொஞ்ச நேரம் இருந்துட்டு வாங்க. உண்மையிலேயே நீங்கள் எந்த ஃபீல்டில் இருப்பீர்களோ அந்த ஃபீல்டு வந்து அதுல வந்து ராஜா மாதிரி மாறக்கூடிய ஒரு அமைப்பு இருக்கு.
10ஆம் இடத்துல வந்து சூரியன் இருக்கிறதுனால வெற்றிகள் நிச்சயம். விளையாட்டுத்துறையில் இருப்பவர்கள், பிறகு வந்து கவர்மெண்ட்ல இருப்பவர்கள் பவர்ஃபுல்லான ஒரு இடத்தை அடைவார்கள் என்பதில் சந்தேகம் கிடையாது. நல்ல ப்ரமோஷன்ஸ் உண்டு, டிரான்ஸ்ஃபருக்கு உண்டான ஒரு அமைப்பும் உண்டு. சுக்கிரன் சனியினுடைய இந்த 8ஆம் இடத்தினுடைய அந்த அமைப்பு வந்து கொஞ்சம் வந்து நமக்கு ஹெல்த்தில் வந்து ஒரு டவுட் வந்துடும், நம்ம நல்லதா இருக்கோமோ அப்படின்னு. அந்த எமோஷனலாக நிறைய யோசிக்க ஆரம்பிப்போம். அதுதான் கேது ராகுனுடைய ஒரு அமைப்பு. இருந்தாலும் இந்த வாரம் உங்களுக்கு அனைத்து விதத்திலும் வளர்ச்சிக்கு உண்டான வாரம். அப்பாவனுடைய ஹெல்த் நல்லபடியாக இருக்கும். அம்மாவனுடைய ஹெல்த் வந்து கொஞ்சம் டவுனாக இருந்தாலும் தேடிடுவாங்க. சகோதர உறவுகளுக்குள்ள மூத்த சகோதர உறவு நல்ல ஒரு அமைப்பை கொடுக்கும். தாத்தா பாட்டி உறவுகள் வந்து ரொம்ப நெருக்கத்தை கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பு. அப்பா என்கின்ற உறவு அப்படிங்கிறது வந்து ஒரு நல்ல சப்போர்ட்டிவாக இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு. கணவன் மனைவி உறவுக்குள்ள கொஞ்சம் இருந்த பிரச்சனைகள்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக தீர ஆரம்பிக்கிறது. சிம்ம ராசிக்காரர்கள் போக வேண்டிய தெய்வம் சிவன் கோயில், சிவன் வழிபாடு. சிம்ம ராசிக்காரர்களுக்கு சந்திராஷ்டமம் வந்து புதன் வியாழன் இந்த 2 நாள்ல வருது. புதன்கிழமை வந்து ஆஸ்லேஷா மகா, இவங்க 2 பேருக்கும். ஆஸ்லேஷாவுக்கு பெரிய பாதகம் இல்லை, அதனால ஆஸ்லேஷா நட்சத்திரக்காரர்கள் கவலைப்பட வேண்டாம். மகா நட்சத்திரக்காரர்கள் ஏனென்றால் கேத்து தலையில வந்துடுது இல்லையா, மகா நட்சத்திரக்காரர்கள் விநாயகர் கோயிலுக்கு போயிட்டு வரணும். சண்டை இருக்கக்கூடாது, யார் கூட சண்டை இருக்கக்கூடாது அப்படின்னு கேட்டா சகோதரர்களுக்குள்ள, நட்புக்குள்ள, கணவன் மனைவி வரக்குள்ள சண்டை போடாதீங்க, அவ்வளவுதான். பிறகு வியாழக்கிழமை வந்து மகா பூர்வ பால்குனி. பூர்வ பால்குனின்னாக்கா பூரம். அப்ப வியாழக்கிழமை வந்து பூர நட்சத்திரக்காரர்களுக்கு தான் மெயினா பார்க்குறேன். பூர நட்சத்திரக்காரர்கள் வந்து எந்த ஒரு கேம்பிளிங்கும் பண்ணக்கூடாது, பணத்தை வைத்து எந்த ஒரு பெட்டிங்கோ எதுவும் பண்ணக்கூடாது, வண்டி வாகனங்கள் ஓட்டும் போது ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். கன்னி ராசியிலும் கன்னி லக்னத்திலும் பிறந்த அன்பர்களே, உங்களுக்கு இந்த வாரம் வந்து நீங்க ஒண்ணுமே பண்ண வேண்டியதில்லை. இனிமேல் எல்லாமே பாசிட்டிவ். குழப்பமா இருந்த நீங்க ஞானி மாதிரி தெளிவாயிடுவீங்க. அதாவது வந்து இந்த குட்டை கோலை போட்டு இந்த நீர் குட்டைகள் வந்து அப்படி கலங்கி இருந்தா அப்படி இருக்கும், அந்த மாதிரி இருந்த நீங்க இப்போ வந்து தெளிவாக போகிறீர்கள். வெற்றி வாய்ப்புகள் நிறைய இருக்கு. நட்புக்குள்ளேயும் கணவன் மனைவிக்குள்ளேயும் பிறகு ஆபீஸ்லயும் இருந்த பிரச்சனைகள்லாம் குறைய போகிறது. கவர்மெண்ட் மூலமாக அல்லது கவர்மெண்டில் வேலை செய்பவர்களுக்கு நல்ல ஆதாயம், ப்ரமோஷன்ஸ் கிடைக்க போகிறது. வெற்றிகள் அடைய போகிறார்கள். வியாபாரத்துல நல்ல முன்னேற்றம் வரப்போகிறது. செவ்வாயினுடைய இந்த ஒரு அமைப்பு 8க்குண்டானவன் வந்து 11 இருக்கிறதுனால வியாதிகளிலிருந்தும் கடன்களிலிருந்தும் விடுதலை உங்களுக்கு கிடைக்க போகிறது. உடம்பு ஹெல்த்தியாக போறீங்க. அப்பா அம்மாவனுடைய உறவுகள் ரொம்ப நல்லா இருக்க போகிறது. அம்மாவுக்கு கொஞ்சம் உடல்நிலை கொஞ்சம் இதா இருந்து சரியா போயிடுவாங்க. குழந்தைகளுடைய ஆரோக்கியமும் குழந்தைகளுடைய சந்தோஷமும் பெருக போகிறது. வயிற்று உபாதைகள் தீரப்போகிறது. ஆரோக்கியம் மேலடைய போகிறது. கௌரவம் மீண்டும் கிடைக்க போகிறது. அப்படிங்கும்போது கன்னிராசிக்காரர்களுக்கு வந்து ஒரு பெரிய ஒரு கிஃப்ட் தான். விநாயகரை வழிபடுங்கள். ஞாயிற்றுக்கிழமை போயிட்டு விநாயகரை வழிபட்டுட்டு ராகுகேத்து பூஜைக்கு போயிட்டு வாங்க. ராகுகேத்துக்கு அர்ச்சனை பண்ணிட்டு வாங்க, விச் இஸ் வெரி குட். 6ஆம் இடத்து ராகு. இனிமேல் நீங்க ஒரு ஃபைட்டராக மாறப் போகிறீர்கள். 7ஆம் இடத்துல சுக்கிரனும் சனியும் ஒன்றாக உட்கார்ந்து இருக்கிறார்கள். சுக்கிரன் வந்து உச்சம் பெறுகிறார். அந்த உச்சம் பெருகக்கூடிய இந்த சுக்கிரனால கொஞ்சம் பெண்களிடம் கொஞ்சம் ஜாக்கிரதையா இருக்கணும். ஓவரா நம்ம வந்து அவர்கள் அட்வான்டேஜ் எடுத்துக்கொள்ளக்கூடிய ஒரு வாய்ப்புகள் இருக்கு. தவறான நோக்கத்துல சொல்லல, செலவுகள் கொஞ்சம் அதிகமா பண்ணிடுவாங்க. அதனால கொஞ்சம் ஜாக்கிரதையாக நம்ம இருக்க வேண்டும். சந்திராஷ்டமம் அப்படிங்கிறது கன்னியா ராசிக்கு வந்து வெள்ளிக்கிழமை வந்து உத்தர நட்சத்திரம், பிறகு சனிக்கிழமை வந்து ஹஸ்த நட்சத்திரம். இந்த கன்னியா ராசிக்காரர்களுக்கு உத்தர நட்சத்திரத்துல வந்து இப்போ அதாவது வந்து சந்திராஷ்டமம் வரும்பொழுது என்ன ஆகும் அப்படின்னாக்கா, மனதளவுல ரொம்ப ஒரு மாதிரியான பகைமையோ ஒரு ரெஸ்ட்லெஸ்னஸோ யாராவது கமெண்ட் அடிச்சதோ நமக்கு வந்து நிறைய பாதிப்பை கொடுக்கும். சாட்சியா இருங்க, அமைதியா இருந்து அப்படியே விநாயகரை நினைச்சுக்கிட்டே அதுல சரியாயிடலாம். வெள்ளிக்கிழமை உத்தர நட்சத்திரக்காரர்கள் சொல்லியாச்சு. அதே போல சனிக்கிழமையும் சரி. சனிக்கிழமைகள்ல வந்து நீங்க வெளியூர் போகணும். அதாவது 2 பேருமே என்ன சொல்லிடுறேன் நான், உத்தரம் பிறகு அஸ்தம். அதாவது 2 நட்சத்திரக்காரர்கள் உத்தரம் அஸ்தம் 2 பேருக்குமே மலை ஏறும்போது 2 வீலர்ல மலை ஏறினீங்கன்னாக்கா கொஞ்சம் ஜாக்கிரதையா இருக்கணும். அவ்வளவுதான், வேற எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாது. கமெண்ட்ஸை தாங்கி பழகுங்கள். கமெண்ட்ஸ் வந்து இந்த உலகமே கமெண்ட்ஸ் அடிக்கத்தான் செய்யும். அது யாரா இருந்தாலும் கமெண்ட்ஸ் அடிக்கத்தான் செய்யும். நம்ம லெவல்ல நம்ம வந்து நம்ம நியாயமா தர்மம் தெரிஞ்சு நம்ம மனசாட்சிக்கு விரோதம் இல்லாம யாரையும் கெடுக்கவும் நினைக்காம இருந்தாலே நம்ம சந்தோஷமா இருக்கலாம். அதனால இந்த சந்திராஷ்டமம் பெரிய பாதிப்பு இல்லை, கவலை இல்லை, விட்டுடுங்க. நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வம் விநாயகர்.
துலா ராசியிலும் துலா லக்னத்திலும் பிறந்த அன்பர்கள், உங்களுக்கு இதுக்கு மேல ஆரோக்கியம், ஐஸ்வர்யம், பிறகு நல்ல உறவுகள் கூடக்கூடிய ஒரு அமைப்பு. குழந்தை பாக்கியத்திற்கு நீங்கள் இப்போ இருந்து நீங்க துர்க்கையை வழிபட ஆரம்பிக்கணும். 5ஆம் இடத்துக்கு ராகு வந்துட்டார், அதனால கொஞ்சம் அந்த விஷயத்துல கொஞ்சம் ஜாக்கிரதையா இருக்கணும். 9ஆம் இடத்துல குரு இருக்கிறார், பாக்கியமாக கௌரவமான விஷயங்கள், எங்க போனாலும் கௌரவம் கிடைக்கும். தொழிலையும் கௌரவமான ஒரு சம்பாத்தியம் கிடைக்கும். சந்திரன் இந்த வாரம் உங்களுக்கு 4ஆம் இடத்துலயே 3 நாட்கள் இருந்து செவ்வாய் பார்க்க 2 பேரும் ஒரு ஒரு நல்ல ஒரு நிலையை அடைகிறதுனால துளாராசிக்காரர்களுக்கு வியாபாரத்தில் விருத்தி, ப்ராப்பர்ட்டி டீலிங் நல்லபடியாக அமையக்கூடிய ஒரு அமைப்பு. கொஞ்சம் புதனுடைய அமைப்பு 12க்கு உண்டானவன் 7ஆம் இடத்துல இருக்கிறதுனால நட்புக்காக கொஞ்சம் தியாகம் பண்ணக்கூடிய, அவர்களுக்காக ஏதாவது ஒரு கஷ்டத்தை சுமக்கக்கூடிய ஒரு அமைப்பு இருந்தாலும், சனி 6ஆம் இடத்துல உச்சம் பெற்ற சுக்கிரனோட இருக்கனால வெளிநாடு வாய்ப்புகள், வேலை கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் இந்த வாரம் ரொம்ப முக்கியமாக இந்த அமைப்பு. காதல் நிறைவேறக்கூடிய ஒரு அமைப்பு. விளையாட்டுத் துறையிலையும், பிறகு படிப்புல கெமிஸ்ட்ரி, அதாவது கெமிக்கல் ஓரியன்ட், பிறகு மெடிக்கல் ஓரியன்ட், ஸ்போர்ட்ஸ் ஓரியன்ட் பீப்புளுக்கு ஒரு நல்ல ஒரு வாரமாக இருக்கிறது. பெண்களுக்கு இது ஒரு நல்ல வாரம். பெண்களுக்கு எந்த விதத்துல நல்ல வாரம் அப்படின்னாக்கா, நான் வேலைக்கு போகணும் அப்படின்னு நினைக்கிறவர்கள், சொந்தமாக ஏதோ ஒரு வேலையை ஆரம்பிக்கணும் அப்படிங்கிறவர்களுக்கு இது ஒரு அமைப்பு. கடன் பெற்று தொழில் ஆரம்பிக்கக்கூடிய ஒரு அமைப்பும் இந்த வாரத்தில் இருக்கிறது. துளாராசிக்காரர்களுக்கு ஆரோக்கியத்துல நிறைய பிரச்சனை இருந்தது, அந்த ஆரோக்கியம் எல்லாம் தீரக்கூடிய ஒரு வாரம். தன்வந்திரியினுடைய வழிபாடு, சுதர்சன சக்கரத்தினுடைய வழிபாடு உங்களுக்கு இந்த வாரத்திலிருந்து பூரண ஆரோக்கியத்தையும் கடன் தீர்வையும் கொடுக்கும். அதே போல கவர்மெண்ட் மூலியமாக அரசாங்கத்துல ஏதாவது ஒரு ஒர்க் பண்ணணும் அப்படின்னாக்கா நீங்கள் சுதர்சன வழிபாடை பண்ணிட்டு போகணும். 8ஆம் இடத்துல சூரியன் இருக்கிறார். 8ஆம் இடத்துல தன்னுடைய நட்சத்திரத்துல இருந்தாலும் கூட லக்னாதிபதியும் 6ஆம் இடத்துல இருக்கிறார். அப்படிங்கும்போது கொஞ்சம் நம்ம அரசாங்க விஷயத்துல கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். திருமண ஏற்பாடுகள் வெளிநாட்டுக்கு போகக்கூடிய ஒரு அமைப்பை கொடுக்கும். பிறகு வெளிநாட்டில் இருப்பவர்களுக்கு கிரீன் கார்டு கண்டிப்பாக கிடைத்துவிடும். 5ஆம் இடத்துல ராகு இருக்கிறதுனால அங்க நீங்க வெளிநாட்டு ஒரு வருஷத்துக்கு போனவங்க அப்படியே கண்டினியூ பண்ண வேண்டியதாக இருக்கும். விருச்சிக ராசியிலும் விருச்சிக லக்னத்திலும் பிறந்த அன்பர்களே, நீங்கள் இதுக்கு மேல என்ன பண்ணணும், திரைக்கடல் ஓடியும் திரவியம் திருடு அப்படிங்கிறது தான் உங்களுக்கு. நான் அடிக்கடி இந்த வார்த்தையை பயன்படுத்துவேன். 4ஆம் இடத்துக்கு ராகு வந்துட்டா இருப்பிடத்துல சொகுசா அப்படியே உட்கார்ந்துட்டு இருக்கணும்னு நினைக்காதீங்க, ஓட ஆரம்பிங்க, சம்பாதிக்க ஆரம்பிப்பீர்கள். 10ஆம் இடத்துக்கு கேத்து பல மொழி கத்துக்கொள்ள வேண்டுமா, இதுதான் உங்களுக்கு ஒரு சரியான ஒரு நேரம். லாபத்துல கொஞ்சம் காம்ப்ரமைஸ் பண்ணக்கூடிய ஒரு அமைப்பு. நட்புக்குள்ள ஒரு நல்ல ஒரு இணக்கத்தையும், சகோதர வர்க்கத்துல மூத்த சகோதரர்கிட்ட கொஞ்சம் ஜாக்கிரதையாகும், இளைய சகோதரர்கிட்ட ஒரு நல்ல ஒரு அமைப்பும் உங்களுக்கு இருக்கிறது. 8ஆம் இடத்துல குரு ஒரு நல்ல ஒரு அமைப்புல இருக்கிறதுனால குரு ராகுவை பார்ப்பார். அப்படிங்கும்போது உங்களுக்கு இப்போ இருக்கக்கூடிய உங்களுடைய வீட்டை காட்டிலும் புதிய வீடு ஒரு நல்ல இந்த வாரத்துல இருந்து நீங்க திங்க் பண்ண ஆரம்பிங்க. நல்ல இடம், நல்ல வீடு, இன்னும் விசாலமானது அப்படிங்கறதெல்லாம் திங்க் பண்ண ஆரம்பிங்க. அதுக்கு உண்டான வாரம் அது. அரசியல் ரீதியாக நல்ல ஒரு லாபத்தை கொடுக்கக்கூடிய வாரம். ட்ரேடர்ஸ்க்கு ஒரு நல்ல ஒரு ஆன்லைன் ட்ரேடிங், ஆன்லைன்ல இருப்பவர்கள், மீடியா துறையில் இருப்பவர்கள், பிறகு யூடியூப், இந்த மாதிரியான விஷயங்களில் ஒரு பப்ளிக்கோட தன்னுடைய ஃபேஸை கொண்டு வருபவர்களுக்கு எல்லாமே இது ஒரு நல்ல ஒரு வாரம். 5ஆம் இடத்துல இருந்து ராகு விலகுகிறது, ஆனால் சனி அங்க இருக்கிறது. அப்படிங்கிறது, சனி இருக்கிறதுனால பாதம் கிடையாது, சுக்கிரன் இருக்கிறது பாதம். ஏன்னா 12க்கு உண்டானவன் லவ்வுக்காக நிறைய செலவு பண்ணக்கூடிய ஒரு அமைப்பு வந்துடும். வீட்லயே நம்ம ஏதாவது வெளியில கூட்டிட்டு போயிட்டு வந்தோம்னாக்கா நிறைய செலவு பண்ண வேண்டியதா இருக்கும். செலவுங்கிறது சந்தோஷத்தை கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பு தான், அதனால பாதகம் கிடையாது. எது பண்ணக்கூடாது அப்படின்னாக்கா, 9 மணிக்கு மேல மொபைல் நோண்டக்கூடாது. மொபைல், அப்புறம் 9 மணிக்கு மேல டிராவல் போறது, நைட்டு டிராவல் போறது, தூக்கத்தை ஒழுங்கா வைத்துக் கொள்ள வேண்டும். அதுதான் உங்களுடைய சொத்து. விருச்சிக ராசி அன்பர்களுக்கு தூக்கம் என்பது ஒரு பெரிய சொத்து. அதை ரொம்ப ஜாக்கிரதையா பார்த்துக்கணும். கணவன் மனைவி உறவுக்குள்ள கொஞ்சம் ஈகோவை விட்டு கொடுக்கறது தான் நமக்கு நல்லது. சகோதர உறவு நல்லா இருக்கும்னு சொல்லிட்டேன், அப்பாவினுடைய உறவு நல்லா இருக்கும். அம்மாவுக்கு கொஞ்சம் ஆரோக்கியம் கொண்டு பிறகு ஆரோக்கியம் மேம்படக்கூடிய ஒரு அமைப்பு. இன்லாஸ் கூட கொஞ்சம் ஜாக்கிரதையா இருக்கணும். தாய் மாமன் அப்படிங்கிற அந்த ஒரு அவங்களுக்காக கொஞ்சம் நம்ம காம்ப்ரமைஸ் பண்ணக்கூடிய ஒரு அமைப்பு உறவுகள்ல. அதெல்லாம் தாய் மாமன்னாக்கா தாய் மாமன் உடனே டபக்குன்னு ஏதாவது பண்ணிட மாட்டார்.
தாய்மாமன் உறவோடு ஜாக்கிரதையா இருங்க. கிரகம் அப்படி இருக்கு. நம்ம ஏதாவது போய் சின்னதா ஏதாவது போய் சொல்ல அது கமெண்ட் ஆகி பெருசாயிடும். ஆனால் நான் உறவுகள்னு சொல்லும்போது இந்த உறவுகள் எல்லாம் வாழ்க்கை கிடையாது. அதனால ஒரு பாசிட்டிவான ஒரு அமைப்பு இருக்கு இந்த உறவுக்கு. அப்பாவோட ஒரு நல்ல இணக்கம் இருக்குன்னா அப்பாவுக்கு ஒரு ஃபோன் பண்ணி அப்பாவோட நல்லா பேசணும். அந்த மாதிரி தான் நம்ம என்ன பண்ணணுங்கிறதுக்காக தான் இப்போ நம்ம வந்து எந்த உறவுகள்லாம் பாசிட்டிவா இருக்க போகுது அப்படிங்கிறதுக்கு நான் என்ன பண்ணணும் அப்படிங்கிறத இங்க பார்த்துக்கிட்டு இருக்கோம் நம்ம. சரியா? விருச்சிக ராசி அன்பர்கள் வழிபட வேண்டிய தெய்வம் சிவன் அல்லது தட்சிணாமூர்த்தி. தட்சிணாமூர்த்தி வடிவமாக இருக்கக்கூடிய சிவன். நீங்கள் ராகு கேத்துக்கு போயிட்டு வரணும். ஒவ்வொரு வாரமும் இதற்கு அப்புறம் நீங்க வெள்ளிக்கிழமை ஒரு துர்க்கையினுடைய வழிபாடு, துர்க்கையினுடைய கோயிலுக்கு போறது உங்களுக்கு நிம்மதியையும் இருப்பிடத்துல ஒரு சந்தோஷத்தையும் கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பு வரும். தனுர் ராசியிலும் தனுர் லக்னத்திலும் பிறந்த அன்பர்களே எல்லாம் லிஸ்ட் போட்டு வச்சுக்கோங்க. எந்தெந்த முடிவுகள்லாம் தேங்கி போயிடுச்சோ, எதெல்லாம் பண்ண முடியுதோ பண்ண முடியலையோ அதெல்லாம் இப்ப நடக்க ஆரம்பிக்க போறது இந்த வாரத்துல இருந்து. அதனால அர்த்தாஷ்டம சனியை பத்தி கவலைப்பட வேண்டாம். குரு வந்து உங்களுக்கு வந்து நல்ல ஒரு அமைப்பு. உங்களுடைய ராசி அதிபதி வந்து உங்களுடைய ராசியை பார்க்கிறார். அப்படிங்கும் போது இந்த வாரத்துல இருந்து கேத்து ராகு நகர்கிறார்கள். ஆன்மீக விஷயங்கள், பிறகு வந்து கோயில் கும்பாபிஷேக விஷயங்கள், பிறகு பெரிய பெரிய நிறுவனங்கள் வந்து நிறுவி அதை இனாகிரேட் பண்ணக்கூடிய ஒரு அமைப்பு வந்துடும். உங்களுக்கு வந்து கான்டாக்ட்ஸ் நல்லபடியாக கிடைக்கும். 3ஆம் இடத்துனா ராகு தான் வந்து பெஸ்ட் ராகு. அதுவும் தனு ராசிக்காரர்களுக்கு கும்பத்துல போகக்கூடிய ராகு பிரயாணங்கள் அத்தனையிலுமே வெற்றியை கொடுப்பார். எந்த வெளியூர் போனாலும், வீட்டை விட்டு வெளியே ஒரு தெருவு போயிட்டு வந்துட்டாலும் அது ஒரு நன்மை இருக்கும். என்ன சுவாமிகளே ரொம்ப ஓவரா சுத்துறேள் அப்படின்னு நினைக்க வேண்டாம். கண்டிப்பாக நீங்கள் அனுபவிப்பாருங்கள். அந்த வீட்டை விட்டு கொஞ்சம் ஒரு பர்பஸா போகணும். சும்மா நான் அப்படியே தெருவில் போய் சுத்திட்டு போறேன் அப்படின்னாலும் கூட நல்லது நடக்கும். ரைட்டா? இருந்தாலும் இந்த ஜாதகங்கிறது ஒரு கேள்வி கூத்து கிடையாது. இது ஒரு சயின்ஸ். எந்த அளவுக்கு நான் வந்து இதை புரிஞ்சுக்கிட்டேனோ அந்த அளவுக்கு என்னால பலனை பார்க்க முடியறதுங்கிறது தான் உண்மை என்னுடைய சொந்த வாழ்க்கையிலேயே. அதனால மக்களுடைய நம்ம யாருக்கு சொல்றோமோ, நான் வந்து சில பேருக்குலாம் என்ன சொல்லிடுவேன், சனியினுடைய தாக்கம் அதிகமா இருக்கா, ஒரு நாள்ல ஒரு தடவை ஏதாவது காட்டுக்குள்ள போயிட்டு வாங்க. காடு இல்லை சார் அப்படின்னா பக்கத்துல ஏதாவது வாக்கிங் போறதுக்கு ஒரு ஏதாவது கார்டன் மாதிரி இருக்கா அப்படி? ஆமா, போயிடுங்க. ஒரு மூலையில உட்காந்துட்டு வாங்க. கொஞ்ச நேரம் தனிமையில இருந்துட்டு வாங்க. தனிமையை யாருக்குமே ஃபோன் பண்ணாதீங்க. ஃபோனை சுவிட்ச் ஆஃப் பண்ணிட்டு அமைதியா இருங்க. இப்படி எல்லாம் சொல்லியிருக்கேன். இது இட் ஒர்க்ஸ். அதுதான் ஆச்சரியம். அதான் இது எல்லாமே வந்து ஒரு சயின்ஸ். அப்படிங்கும்போது அதை எப்படி அப்ளை பண்றதுங்கிறத இதை போய் கிண்டல் அடிக்கிறதுனால என்ன லாபம்? அதுல லாபம் இருக்காது. நம்ம கிண்டல் அடிச்சவங்கிற ஒரு 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 வேடிக்கையான ஒரு திருப்தி இருக்கும், அவ்வளவுதான். அதனால தனுர் ராசி அன்பர்கள் இந்த வாரம் வந்து ஒரு நல்ல விஷயங்கள் உங்களை இணைத்துக் கொள்ளுங்கள். வெற்றி உங்களுக்கு நிறைய காத்து கொண்டு இருக்கிறது. கம்யூனிகேஷன் துறையில இருப்பவர்கள் அத்தனை பேருக்கும், திரைத்துறை நிழல் துறையில் இருப்பவர்கள், நான் என்ன சொல்றேன்னு கேட்டா, நிழல்னா தவறா நினைச்சிட வேண்டாம். அதாவது ஒரு அனிமேஷன் பண்றது, பிறகு சினிமா திரைப்படங்கள் எடுக்கிறது, டிவி சீரியல் எடுக்கிறது, இது எல்லாமே என்னன்னு கேட்டா பிக்சர் பேஸ்ட், கேமரா பேஸ்ட்ல நிழல்னு நான் சொல்லுவேன். போட்டோவை ஒரு ரிஃப்ளெக்டட் இதுதானே, நிழல் தானே. அந்த மாதிரி இருக்கக்கூடிய ஃபீல்டில் இருப்பவர்கள் அத்தனை பேருக்குமே ஒரு நல்ல அமைப்பு. இதுல விவசாயிகளுக்கு ஒரு முன்னேற்றமான ஒரு அமைப்பு. முக்கியமாக ஆச்சாரிய பெருமக்கள், பெரிய பெரிய மத தலைவர்கள் ஆகட்டும், அல்லது மக்களை வழி நடத்தக்கூடியவர்களுக்கு இது ஒரு நல்ல ஒரு இந்த வாரம் ஒரு நல்ல ஒரு ஸ்டார்ட் அப் இனிஷியேட்டிவ். முக்கியமான விஷயம், அரசியலிலும் அரசாங்கத்திலும் இருப்பவர்கள் தனக்கு போட்டியாளர்கள் ஒருவர் உருவாவதை காண்பார்கள், which is good for. அது வந்து ஒரு நன்மையாகத்தான் முடியும். அதனால அதை பத்தி கவலைப்பட வேண்டாம். தட்சிணாமூர்த்தியினுடைய வழிபாடு, பிறகு தன்வந்தரினுடைய வழிபாடு ஆரோக்கியத்திற்காக உங்களுக்கு நல்ல மேம்படும். கண்களுக்கு கொஞ்சம் பார்த்துக்கணும். கண்களை வந்து நீங்க வந்து ரொம்ப ஒரு மாதிரி கம்ப்யூட்டர் பார்க்கறது, மொபைலை பார்க்கறது, அல்லது வந்து வெயில்ல சுத்தும் போது நேரடி வெயில பார்க்கறது, இதெல்லாம் இல்லாம கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். மகர ராசியிலும் மகர லக்னத்திலும் பிறந்த அன்பர்கள், உங்களுக்கு இந்த வாரம் ஆரம்பத்துல இருந்தே உங்களுக்கு வந்து நல்ல கான்பிடென்டா இருப்பீங்க. ஏழுக்கு உண்டானவன் வந்து லக்னம் ஏறி, பிறகு வந்து செவ்வாய் இந்த ராசிக்கு வந்து ஒரு 4க்கும் 11க்கும் உடையவன். பணத்தை கொடுக்கறது செவ்வாய் தான் உங்களுக்கு. செவ்வாய் சனிக்கு எதிரி தான், ஆனா பணத்தை கொடுக்கணுமா செவ்வாய் நல்லா இருக்கும். அதனால பண வரவு மிகுந்த வாரம். அரசியலையும் அரசாங்கத்திலும் செல்வாக்கு மேலோங்கக்கூடிய ஒரு வாரம். நம்ம இந்த வாரத்துல இருந்து வாய் வந்து பேசுறத வந்து குறைச்சி நம்ம சைட்ல அதிகமாக காண்பிக்கணும். அதுதான் நமக்கு மெயின் பாடம். சொந்த வீடு வேண்டும் என்றால் கடன் வாங்கி லோன் வாங்கி இந்த வாரத்துல இருந்து அந்த லோன் ப்ராசஸ் ஆரம்பிங்க. நிலம் வாங்குறதா இருந்தாலும் சரி, கடன் வாங்குறதா இருந்தாலும் சரி, உங்களால வாங்க முடியும்.
குழந்தை பேருக்கு நான் வந்து முயற்சி பண்றேன் அப்படிங்கிறவர்கள் இந்த வாரம் வந்து முயற்சி பண்ணலாம். இது வந்து ஒரு நல்ல வாரமாக இருக்கிறது. அப்புறம் இந்த ஒரு பிரச்சனை வந்து இருக்கும், சகோதரர்களுடைய இணக்கமாகவே இருக்கவே முடியாது. வாஸ்தவம் தான். இளைய சகோதரத்திற்கிட்ட கொஞ்சம் ஜாக்கிரதையாகத்தான் இருக்க வேண்டும். தன்னை விட வயது குறைந்தவர்களோட எப்பவுமே நீங்கள் வந்து கொஞ்சம் ஜாக்கிரதையா இருக்கணும். மகர ராசி அன்பர்கள், ஏனென்றால் 3ஆம் இடத்துல சனி இருக்கு, பராக்கிரம ஸ்தானம் தான். சனி எங்க இருக்கணும்னு கேட்டா 3ஆம் இடம், அதுதான் பெஸ்ட்ன்னு சொல்லுவேன் நான். அடுத்தது 6ஆம் இடம். இந்த 3ஆம் இடத்துல இருந்த பராக்கிரம ஸ்தானம், ஆனால் சகோதர ஸ்தானம் பாதிக்கப்படும். அதனால சகோதரர்களோட கொஞ்சம் ஜாக்கிரதையா இருங்க. அது வந்து வயதான ஒரு இந்த பாகப்பிரிவினை எல்லாம் வரக்கூடிய ஒரு அமைப்பு வரும். உங்களுக்கு வெற்றி காத்திருக்கிறது. வியாதிகள் குணமடைவது, பிறகு கடன் நீங்குவது, பிறகு தொழிலில் முன்னேற்றம் அடைவது, புதிதாக தொழிலில் ஈடுபடுவது, வெளிநாட்டு பிரயாணம் எல்லாமே இருக்கும். இந்த இந்த வாரத்துல இருந்து எல்லாமே பாசிட்டிவாக இருக்கிறது. எதுல நம்ம ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும் அப்படின்னா ஃபுட்டு. இனிமேல் நீங்க ஃபுட்டு சாயந்தரம் 8 மணிக்கு மேல சாப்பிடவே கூடாது. ராகு 7ஆம் இடத்துக்கு 2ஆம் இடத்துக்கு வந்து அது ராகு கேத்து பயிற்சியில நிறைய சொல்லியிருப்பேன். இருந்தாலும் இந்த வாரத்துல இருந்து ஆரம்பிக்கும். ஆமா, தூக்கத்தை வந்து குறைச்சிடக்கூடாது. தூக்கம் வந்து எனஃப் தூக்கம் வந்து நமக்கு தேவை. மற்றபடி சுக்கரனுடைய இந்த உச்ச அமைப்பு வந்து உங்களுக்கு இந்த பாடலாசிரியர்கள், பாடுபவர்கள், கலைத்துறையில் இருப்பவர்கள் அத்தனை பேருக்குமே இது ஒரு நல்ல ஒரு இடத்தை பிடிப்பதற்குண்டான ஒரு ஜாதக அமைப்பு. நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வம் அன்னை காளி. என்ன ஏன் சுவாமிகளே அப்படின்னு கேட்டா 2ஆம் இடத்துக்கு ராகு வந்துருச்சு இல்லையா? இனிமேல் உக்ர தெய்வமாக்கிய காளி உங்களுக்கு வழித்துணையோட இருப்பாள். அதனாலதான் பாரதியர் வந்து காளிக்கு அவ்வளவு முக்கியத்துவம் கொடுத்தார். யாதுமாகி நின்றாய் காளி எங்கு நீ நிறைந்தாய் தீது நன்மையாவும் அப்படின்னு சொல்லி ஒரு நல்ல ஒரு பாட்டு பாடிருக்காரு. காளியினுடைய உபாசனை அவ்வளவு இருக்கிறது. தசமகா வித்யாவில முதல் வித்யாவே காளி தான். லலிதாம்பிகை கூட வந்து ஷோடசி கூட அப்புறம் 3ஆவது தான். சரி, அதனால காளியினுடைய உபாசனை உங்களுக்கு நல்ல ஒரு பலனை கொடுக்கும். குழந்தை வரம் கிடைக்கும். இந்த அரசாங்கத்தில் இருப்பவர்களுக்கு ப்ரமோஷன் வேணும் அப்படின்னாக்கா ட்ரை பண்ணலாம். இந்த வாரம் நல்லா ட்ரை பண்ணலாம். திருமண அமைப்புகள் கூடக்கூடிய ஒரு அமைப்பு. லவ் வந்து கொஞ்சம் தடுமாறக்கூடிய ஒரு அமைப்பு இருக்கு. ஜாக்கிரதையாக இருங்க. வேற்றுமொழி பேசுபவர்களுடன் ஒரு உறவு ஏற்படக்கூடிய, அதாவது ஒரு காதல் மலரக்கூடிய ஒரு வாய்ப்புகள் இருக்கின்றன. மகர ராசிக்காரர்களுக்கு இது வந்து ஒரு ஆக்கப்பூர்வமான ஒரு வாரம். கும்ப ராசியிலும் கும்ப லக்னத்திலும் பிறந்த அன்பர்களே, உங்களுக்கு வந்து ராகு வந்து இன்னைக்கு வரார். அதாவது ஞாயிற்றுக்கிழமை உங்களுடைய ராசிக்கே வரார். என்ன பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. நீங்கள் எக்ஸ்பேண்ட் ஆக போகிறீர்கள், ஃபேமஸ் ஆக போறோம். உங்களுடைய பர்சனாலிட்டியே மாறப்போகிறது, பாசிட்டிவாக மாறப்போகிறது. சனி வந்து இறங்கிட்டார், உங்களுடைய ஜென்மசனி இறங்கிட்டார். ராகு வர்றது, குரு 5ஆம் இடத்துல இருக்கிறதெல்லாம் வந்து பெரிய கிஃப்ட். அதனால இந்த வாரம் வந்து இந்த வாரத்துல இருந்து நீங்க ராகு வந்துட்டார் இல்லையா, குருவனுடைய பார்வையில் இருக்கக்கூடிய ராகு. அப்படிங்கும்போது நீங்கள் வந்து துர்க்கையினுடைய வழிபாடை மேற்கொள்ளுங்கள். பிறகு வந்து சனி 2ஆம் இடத்துல இருக்கிறதுனால பைரவருடைய வழிபாடு, துர்க்கை பைரவர், அதே போன்று விநாயகருடைய வழிபாடு, இது உங்களுக்கு நல்ல ஒரு ஏற்றத்தை கொடுக்கும். திருமண ஏற்பாடுகள் நடக்கும். வேலை வாங்கி வேலை வந்து நம்ம வேலைக்காக வெளிநாடு போகக்கூடிய ஒரு வாய்ப்புகள் இருக்கு. வெளிநாட்டில் இருப்பவர்கள் திருமணத்துக்காக உள்ளே வரக்கூடிய, தன்னுடைய உள்ளூர் வரக்கூடிய ஒரு வாய்ப்புகள் இருக்கு இந்த வாரம். 4ஆம் இடத்துல சூரியன் இருக்கிறது அப்படிங்கிற கிருத்திகாவில் தன்னுடைய நட்சத்திரம் இருக்கிறதுனால உங்களுடைய பூமி மற்றும் சொத்துக்கள் இந்த மாதிரி விஷயங்களை டீல் பண்ணக்கூடிய ஒரு வாரம். அதுல வெற்றி அடையக்கூடிய வாரம். கோர்ட்டு கேஸு வம்பு வழக்கு இதுலெல்லாம் ஜெயிக்கக்கூடிய ஒரு வாரம். சகோதர உறவுகளில் வந்து கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். அம்மாவனுடைய உறவுல கொஞ்சம் உடல்நிலை கோளாறு இருக்கு, அது கொஞ்சம் கவனித்துக்கொள்ள வேண்டும். ஆசிரிய பெருமக்களோட ஒரு நல்ல இணக்கம், நல்ல ஒரு பெரியவர்களோட ஒரு நல்ல உறவு ஏற்படக்கூடிய ஒரு அமைப்பு. பேச்சுல ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும். நம்ம ரொம்ப பேசுறத வந்து கம்மி பண்ணிடணும். ராகு வந்துட்டதுனால தூக்கத்தை வந்து குறைச்சிடக்கூடாது. அதே போல விடிய காலையில எழுந்திரிச்சிடணும். விடிய காலையில 6 மணிக்காவது எழுந்திரிச்சிடணும். அதாவது வந்து என்ன கேட்டா 5 to 6 எழுந்திரிச்சிருங்க. இந்த வாரத்துல இருந்து ஆரம்பிங்க. வித்தின் 1 year உங்களை வந்து நீங்க வந்து நீங்களே உங்களுடைய அந்த ஒரு வளர்ச்சியை, அசுர வளர்ச்சியை காண முடியும். இதுதான் அசுர வளர்ச்சி. ராகு வந்து லக்னத்துக்கு வந்த அப்புறம் தான் அதுக்கு பேர் அசுர வளர்ச்சி. நார்மல் வளர்ச்சி என்ன குருவனாலையும் சுக்கரனாலையும் வர்றது நார்மல் இமாலய வளர்ச்சி. இது வந்து அசுர வளர்ச்சி. அதனால உங்களுக்கு வந்து கம்யூனிகேஷன் எல்லாத்துலேயுமே எனர்ஜியை கொடுப்பார் ராகு, கவலைப்படாதீங்க. முக்கியமாக நீங்கள்
வந்து இந்த உபாசனையை வந்து விட்டுவிட வேண்டாம். கணவன் மனைவியருக்குள்ள கொஞ்சம் சங்கடங்கள் இருக்கக்கூடிய வாய்ப்பு, நட்புக்குள்ள கொஞ்சம் விட்டு கொடுக்க வேண்டிய ஒரு அமைப்பு இருக்கிறது. வியாபாரத்துல வந்து ட்ரேடிங் பண்ணுபவர்களுக்கு நல்ல ஒரு அமைப்பு. ஆனால் ஷேர் மார்க்கெட் பண்ணுபவர்கள் கொஞ்சம் பொறுக்க வேண்டும். இந்த வாரம் பெருசாக முடிவு எடுக்க வேண்டாம். குழந்தை வரம் உண்டு, திருமணம் தான் நான் சொல்லிட்டேன். பிறகு வந்து கடன் வாங்கி உங்களுக்கு வந்து ஒரு வியாபாரம் ஆரம்பிக்கிறது, ஒரு ஆண்டர்பிரனராக மாறணும்னா தாராளமாக பண்ணலாம். ஓடி உழைக்கக்கூடிய ஒரு வாரம். வழிபட வேண்டிய தெய்வம் துர்க்கை. மீன ராசியிலும் மீன லக்னத்திலும் பிறந்த அன்பர்களே, உங்களுக்கு வந்து ரிலீஃப் கிடைக்க போகிறது. ராகு வந்து நகரப் போகிறார் இந்த வாரத்துல இருந்து. சனி வந்து கொஞ்சம் வந்து ஒரு நல்லவராக, ஏற்கனவே அவர் வந்து நிறைய பண்ணிட்டார், இருந்தாலும் கொஞ்சம் நல்லவராக மாறக்கூடிய ஒரு அமைப்பு. கணவன் மனைவி உறவுக்குள்ள ஒரு இணக்கத்தை கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பு. இருப்பிடத்துல இருக்கக்கூடிய பிரச்சனைகள் தீரும். பிரச்சனைகள் தான் வாழ்க்கையா அப்படிங்கிறது மாறி கொஞ்சம் நல்ல ஒரு சுமூகமான ஒரு வாழ்க்கை வரும். உடல் நலம் நல்லபடியாக தேரும். பிறகு தந்தையினுடைய பாசமும், பிறகு அம்மா குழந்தையினுடைய பாசமும் மேலோங்கும். சனி ஜென்ம சனியில இருந்து சுக்கிரன் கூட இருக்கிறதுனால கொஞ்சம் வந்து நம்ம செலவுகளை வந்து படாடோபமா பண்ணணும் அப்படின்னு நினைப்போம். அதை கொஞ்சம் குறைச்சிக்கிறது நல்லது. உடல் நலத்தில் கவனம் தேவை. அதாவது சிறுநீர், அதாவது வந்து நீர் நிறைய குடிக்க வேண்டும். இல்லைன்னா வந்து சிறுநீர் கோளாறு, அதாவது வந்து யூரினேஷன்ல கொஞ்சம் இஷ்யூஸ் ஏற்படக்கூடிய ஒரு அமைப்பு. பிறகு வயிற்று கோளாறுகள் உங்களுக்கு வந்து ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். நீங்க இப்போ வந்து ராகு வந்து உங்களுக்கு 12ஆம் இடத்துக்கு போகும்போது கேத்து வந்து 6ஆம் இடத்துக்கு வருவார். அப்படிங்கும்போது நீங்கள் வயிற்று விஷயத்துல கொஞ்சம் ஜாக்கிரதையாக போயிடணும், ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். இதுல முக்கியமாக உத்தரபாதிரபதம், அதாவது உத்திரட்டாதி நட்சத்திரக்காரர்கள் வந்து கொஞ்சம் வந்து வயிற்று விஷயங்கள் ஏதாவது சின்ன ஒரு பிரச்சனை வந்ததுனாக்கா கேஸ்ட்ரோ கிட்ட போய் கொஞ்சம் ஜாக்கிரதையாக பார்த்து கொள்வது நல்லது. இந்த வாரத்துல இருந்து உங்களுக்கு விடுதலை, நிறைய மாறுதல், பாசிட்டிவான மாறுதல், வருமானங்கள் இனிமேல் கூட ஆரம்பிக்கும். திருமண ஏற்பாடுகள்லாம் உண்டு. பிறகு குழந்தை வரமானது இருக்கிறது. மெயினா வந்து நான் சொல்றது ப்ராப்பர்ட்டி வந்து டீல் பண்ண ஆரம்பிங்க. 4ஆம் இடத்து குரு உங்களுக்கு சொத்து சேர்க்க ஆரம்பிப்பீர்கள். 7 சனியிலையும் இந்த வாரத்திலிருந்து அதை நீங்க ஆரம்பிங்க. ஆக 12 ராசி அன்பர்களுக்கும் அனைத்து விதமான நன்மைகளும் கூடி இந்த வாரத்தில் அவர்களுடைய ஜாதகத்தில் இருக்கக்கூடிய சின்ன சின்ன குறைகளும் பெரிதாக பாசிட்டிவாக மாறி நல்ல பலன்களை கொடுத்து லக்ஷ்மி கட்டாட்சத்தையும் வழங்கி நல்ல வாழ்வாங்கு வாழக்கூடிய வாழ்க்கையை கொடுக்க வேண்டும் என்கின்ற பிரார்த்தனையுடனும் ஆசீர்வாதங்களுடனும் இந்த உரையை நிறைவு செய்கின்றேன். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கின்றேன். ஹரிஹி ஓம்.